வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம அலுவலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நம்பரில் வந்து நிறையா விஷயங்கள் நமக்கு எப்போதுமே சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும். அது ரோமன் நம்பராக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், ப்ரைம் நம்பராக இருக்கலாம், நேச்சுரல் நம்பர், இப்படிலாம் நம்ம நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன, அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ரோமன் நம்பர் பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் எப்போதுமே எழுதுவோம். இப்போ நம்ம பொதுவாக வந்து எழுதுறது 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதுகிறோம் இல்லையா. அதுக்கு 1னா ஒரு கோடு, 2னா 2 கோடு, அதான் ரோமன் நம்பரு. 3னா 3 கோடு போட்டுக்கோங்க. 4 அப்படின்னா 5க்கு வந்து வி மாதிரி போட்டுடணும். வி தான் வந்து 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அது 4, பின்னாடி கோடு போட்டிங்கன்னா அது 6. அதே மாதிரி 7க்கு 2 கோடு, 5 + 1 6 1 7 7. அடுத்து வந்து 8னா 5 6 7 8 அப்படிங்கிறதை குறிச்சுக்கோங்க. அதே மாதிரி 10க்கு வந்து எக்ஸு, அந்த எக்ஸுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஒன்று குறைச்சிக்கணும்னு அர்த்தம், பின்னாடி வந்தால் ஒன்று கூட்டிக்கணும்னு அர்த்தம். இப்போ முன்னாடி போட்டிருக்கிறதுனால இது 9, பின்னாடி போட்டால் வந்து 11 சொன்னோம். இப்போ இது 10. இப்போ இந்த இதில் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. 1 2 3 4 5 6 7 8 9 10. முன்னாடி வந்தால் ஒரு நம்பர் குறைச்சிக்கணும், பின்னாடி வந்தான்னு சொன்னேன். அடுத்தது அதே மாதிரி 11 வந்து எக்ஸ்னா 10, அதுக்கு பின்னாடி ஒன்றுங்கிறதுனால 11. 12ங்கிறது எக்ஸ், அதுக்கு 2, 10 11 12ங்கிறது 13. 14 என்ன பண்ணணும்னா, 4க்கு நம்ம என்ன போட்டோம், 5க்கு முன்னாடி ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து 4ன்னு சொன்னோம். அப்போ 10 அதோட 4 போட்டோம்னா 14. அது எக்ஸ் வி, 5க்கு வின்னு சொன்னோம், அதனால் எக்ஸு வி 15. எக்ஸு வி 1 6க்கு வந்து பின்னாடி போடணும் அப்படின்னு சொன்னதுனால இது 16. 17 2 கோடு போடணும், எக்ஸு வி 18. இப்போ 19 வந்து நம்ம முன்னமே 9க்கு போட்டோம்னா 1லேருந்து 10 வரைக்கும் போட்டோம்னாமே உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் போட்டுருவீங்க. அது ஒன்றாடி ஒரு எக்ஸ் போட்டோன்னா 2 எக்ஸு போட்டால் 20, 3 எக்ஸு போட்டால் 30. ஆனால் அதே மாதிரி 40க்கு வரும்னு நினைக்காதீங்க. அடுத்து 25 என்னென்னா 2 எக்ஸு ஒரு 5, அது 4னா 24னா முன்னாடி ஒன்று போட்டுக்கணும். அதே நம்பர் வர்றதுனால காமனாக இது போட்டுருக்காங்க. 30 அப்படின்னா 3 எக்ஸு. 40 அப்படின்னா 40 அப்படின்னா எள்ளுனா 50, 10 கழிச்சுக்கணும். அப்படி இது வந்து பெரிய நம்பர் ஆனதுனால 10 கழிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 10 கழிச்சிங்கன்னா 40. அதே எள்ளு அந்த பின்னாடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 60. இப்போ உங்களுக்கு இது 60 70 2 போட்டிங்கன்னா வந்துடும். எள்ளு போட்டு 2 எக்ஸ் போட்டிங்கன்னா 70, 2 போட்டு 3 எக்ஸ் போட்டிங்கன்னா 80. இப்போ 100க்கு வந்து உங்களுக்கு சின்னா 100, அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா 10 கழிச்சுக்கோங்க 90. இப்போ 100 உங்களுக்கு இப்போ சொல்லுவோம். அதே மாதிரி 500னா டி, 1000 அப்படின்னா எம், அதுக்கு சி 100 கழிச்சிங்கன்னா 900 வரும். அப்படிங்கிறதுனால சிஎம் அப்படிங்கிறது வந்து இந்த நம்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ரோமன் நம்பர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அது ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னாவே அதுக்கப்புறம் கழிச்சுக்கணும் கூட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இதை நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோல் நம்பர் அப்படின்னா முழு நம்பர். அதாவது ஹோல் நம்பர்னால் முழு நம்பர் என்ன வரும், 0லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர் தான் ஹோல் நம்பர். மற்றதெல்லாம் அதே 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதில் 0லேருந்து ஆரம்பிக்கிறது ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 0 இல்லாமல் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. அதில் வந்து அடுத்த ஆட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2ஆல் வகுக்கப்படாத நம்பர்கள் எல்லாமே ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 3 5 7 இதெல்லாம் வந்து 2ஆல் வகுக்க முடியாது இல்லையா. இந்த மாதிரி நம்பர் எல்லாமே ஆட் நம்பர். திருப்பி பார்த்துக்கோங்க, 1 3 5 7 9 11 13 15 17, அது மாதிரி 2ஆல் வகுக்கப்படாத நம்பர் எல்லாமே ஆட் நம்பர். நீ ஆட நோட்டாக இருக்க, அதாவது சம்மந்தம் இல்லாமல் 2ஆல் வகுக்கப்பட முடியாததாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்து ஈவன் நம்பர்னால் 2ஆல் வகுக்கக்கூடிய நம்பர். அதாவது 2ஆவது வாய்ப்பாடு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆவது வாய்ப்பாடில் வர்றதுலாம் 2 4 6 8 10 12 14 16 இதெல்லாம் 2ஆல் வகுக்கக்கூடிய நம்பர். இதெல்லாம் வந்து ஈவன். ஆட் நம்பர்னால் வகுக்க முடியாது, ஈவன் நம்பர்னால் வகுக்கக்கூடாது. ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து அந்த 1ஆல் மட்டும் வகுக்கக்கூடிய. இப்போ 2 1ஆல் இது பண்ணலாம், 3 பண்ண அதே நம்பர் விடையாக வரும். 5 1ஆல் பண்ண முடியும், 7 1ஆல், அதாவது அதே நம்பர் தான் உங்களுக்கு விடையாக வரும் இல்லையா. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், அந்த இது அடுத்தது வந்து ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரோமன் நம்பர் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் வந்து எழுதிடுவீங்க அப்படின்னு நம்பலாம்.
மீண்டும் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து சின்ன சின்ன டிப்ஸ் ஈஸியாக ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அடுத்தடுத்து ஈஸியாக நம்ம எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.